தாள் ஆனால் நன்றாக பயணம். ஒரு காலத்தில் அடர்ந்த காட்டில் டிமி என்ற பெயருடைய ஒரு ஆமை வாழ்ந்தது. டிமி மிக மெல்ல நடக்கக்கூடிய ஆமை. ஆனால் அவனுக்கு அது எந்த பிரச்சனையாகவே இருந்ததில்லை. மற்ற அனைத்து விலங்குகளும் வேகமாக செல்கையில் டிமி அதன் ஒவ்வொரு சிறிய விஷயங்களையும் ரசித்து அதன் நேரத்தை எடுத்துக்கொண்டு நகர்ந்தது. ஒரு நாள் டிமி ஒரு சாகச பயணம் செல்ல முடிவு செய்தது. நான் பெரிய அருவியை பார்க்க போகிறேன் என்று அது தனது நண்பன் பென்னி முயலிடம் அறிவித்தது. பென்னி வெகுவாக நகைத்தது. பெரிய அருவி காட்டின் மறுபக்கம் இருக்கிறது. நீ அதை எப்படியும் அடைய முடியாது. நீ அதை அடையும் போது அடுத்த வருடம் வந்துவிடும். ஆனால் டிமி வெகு அமைதியாக சிரித்தது. மெல்ல ஆடு, ஆனால் நிலைத்திரு, வெற்றியை அடையும் என்று அது கூறியது. அவனுடைய உறுதியான தலை ஆட்டத்துடன் டிமி தனது பயணத்தை தொடங்கியது. டிமி மெல்ல நகரும் போது ஒரு மிகவும் பிஸியாக இருந்த அணிலின் சந்திக்கிறான். டிமி, நீ எங்கு செல்கிறாய் என்று அணில் கேட்டது. பெரிய அருவியை பார்க்க என்று டிமி பதிலளித்தது. அணில் சிரித்தது. நீ அங்கு எப்போதும் செல்ல முடியாது. நான் குளிர்காலத்திற்காக நட்டுகளை சேகரிக்கிறேன். எனக்கு தூரம் செல்ல நேரம் கூட இல்லை. ஆனால் டிமி வெகுவாக சிரித்தது. மெல்ல ஆடு, ஆனால் நிலைத்திரு, வெற்றியை அடையும் என்று கூறியது. அடுத்தவாறு அது ஒரு வட்டத்தில் சுற்றி இருந்த பறவை ஒன்றை பார்க்கிறது. டிமி, நீ ஏன் இவ்வளவு மெல்ல செல்கிறாய் என்று பறவை சிரித்துக் கொண்டே கேட்டது. பெரிய அருவியை பார்க்க என்று டிமி பெருமையாக சொன்னது. பறவை சிரித்துக் கொண்டு, நான் சில நிமிடங்களில் அங்கு பறந்து சென்று விடுவேன். நீ அங்கு எப்போதும் போய் சேர மாட்டாய் என்று சொன்னது. ஆனால் டிமி வெகு அமைதியாக சிரித்தது. மெல்ல ஆடு, ஆனால் நிலைத்திரு, வெற்றியை அடையும் என்று கூறியது. டிமி தொடர்ந்து நகர்ந்து கொண்டே இருந்தது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சதவீதமாக நகர்ந்தது. வெயில் நிறைந்த நாட்களிலும் மழை நிறைந்த இரவுகளிலும். அவன் அவரது நட்டுகளை சேகரித்து முடித்த அணிலையும் வட்டத்தில் பறக்க மாட்டாத பறவையையும் கடந்து சென்றான். நிறைய நாட்களுக்கு பிறகு டிமி பெரிய அருவியை அடைந்தான். வெயிலின் ஒளியில் நீர் பிரகாசித்தது. அதன் ஒலி டிமியின் காதுகளில் இசையாக கேட்கப்பட்டது. அவன் வெற்றியடைந்தான். டிமி வீட்டுக்கு திரும்பிய போது எல்லா விலங்குகளும் அவனை சுற்றி இருந்தன. டிமி, நீ உண்மையிலேயே வெற்றியடைந்தாயா? எப்படி என்று அவர்கள் ஆச்சரியத்துடன் கேட்டனர். டிமி வெகு அமைதியாக சிரித்தது. மெல்ல ஆடு, ஆனால் நிலைத்திரு, வெற்றியை அடையும் என்று கூறியது. பாடம்: நீ எவ்வளவு மெதுவாக சென்றாலும் நீ தொடர்ந்து நகர்ந்தால் உன் இலக்கை அடைய முடியும்.